முன்னூரி பள்ளம் நான் நகரத்திற்கு சரி எங்கள் ஐயா உயிக்காட்டு சுடல் அப்படி இறங்கி இப்படி வாராரு. சாரத்தை அவுத்து விடுங்க தாத்தா, டவுசர் தெரியுது தாத்தா, சாரத்தை அவுத்து விடுங்க. எங்க தாத்தா நாங்கெல்லாம் ஒரே இனம், ஒரே குளம், எல்லாம் ஒரே குளக்காய். ஏன்னா இந்த மேல முன்னீர் பள்ளம் நான் நகரத்திற்கு எங்க ஐயா உயிக்காட்டு மாயாண்டி சுடலை ஆலயத்திற்கு ஐயா வாசலுக்கு நம்மளுக்கு முதலாக அட்வான்ஸ் கொடுத்து இந்த கோவில் சார்பாகவும் ஊர் சார்பாகவும் ஊர் மக்களின் சார்பாகவும் விழா கமிட்டியர்கள் சார்பாகவும் பெரியோர்களின் சார்பாகவும் நம்மளுடைய நாட்டாமை தர்மகர்த்தா எல்லாரும் வந்து தலைவர் என ஊர் பொதுமக்கள் கரெக்ட் அட்வான்ஸ் கொடுக்க வீட்டுக்குலாம் வரல, போன்ல தம்பி வாதமலாமா ஏம்மா அடுத்த ஆளுக்கு தாம்மா போய் வீட்டுல போய் வீடு தேடி அட்வான்ஸ் கொடுத்து சொல்லிட்டு வரணும். சரி சொந்தத்துக்குள்ள வந்து நம்ம சொந்த பிள்ளைக்கு சொன்னா மட்டும் போதும் போடல நம்பிக்கை இருக்கலாமா? ஆமாண்ணே, உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா வந்துருவனே நமக்கு அட்வான்ஸ் சொல்லி இருக்கு. கரெக்ட் நமக்கு அட்வான்ஸ் வரைக்கும் ஜிபேல வந்துருதா? அது வந்துடுது. வேற என்ன? ஏன்னா மத்த ஊர்ல எல்லாம் அப்படி அட்வான்ஸ் எல்லாம் அப்படி போட்டு விட்டாலும் போக மாட்டேன். நேர்ல ஒரு ஆளாவது வந்து நமக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நாட்டாமே நம்ம பார்க்கணும், அவங்க நம்மளை பார்க்கணும், பேசணும் இல்லையா? இது வந்து நம்ம இனம் ஒரு சொந்தவங்க போய் தான் நம்ம போன் மூலியமா அட்வான்ஸ் வாங்கணும். நமக்கு ஆதரவு எங்க போனாலும் இருக்குமலாம். ஏன்னா நமக்கும் பிராஞ்சேரியில நம்ம செவ்வல்ல பிராஞ்சேரியில எங்க மாமனார் செந்தில்வேல் வாத்தியார் அந்த வட்டாரத்துல ரொம்ப பேர் வாங்கின ஆளு. அது எங்க மாமனாரு. ஏன்னா நம்மளும் இந்த ஊரு சுத்தி சொந்த பந்தல தான் இருக்கிறேன். எனக்கு வந்து குலதெய்வம் மருகால் ஏன்னா எல்லா சாஸ்தாவும் நீங்க எத்தனை கோயிலுக்கு உள்ளுக்கு போயிருப்பீங்க. பங்குனி உத்திரத்துக்கு சிவராத்திரி எத்தனை சாஸ்தாங்கள் அடிச்சிருப்போம். எல்லா சாஸ்தாவும் கீழே தான் இருப்பாரு. ஆனா எங்க பூலுடையார் சாஸ்தா மட்டும்தான் உலகத்துல மலை மேல இருக்காருண்ணே. மலை மேல வந்து குமரன் முருகன் மட்டும்தான் நிலைய வாங்கி இருப்பாரு. ஆனா உலகத்துல எங்க பூலுடையார் சாஸ்தா மட்டும்தான் மலையில நிலைய வாங்கி இருப்பாரு. தெரியுமா? உங்க தாத்தா எங்க இருக்காரு? அறிவட்டோட தாத்தா இல்ல, எங்க மருகால் தலை தர்ம சாஸ்தா. உங்க சாஸ்தா ஒரு ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்குல்ல சாஸ்தா. ஆமா, ஆனா எங்க சாஸ்தா மட்டும் மலை மேல போய் இருக்காருண்ணே. அவர் எப்பவும் உயர்ந்தவர். அப்பேற்பட்ட துடிகொண்ட தெய்வம் தான் என் உயிக்காட்டு சுடலை ஆண்டவர். இந்த தாத்தா ஏற்கனவே முன்னுவ பண்ணு அதிர்ந்து பாருங்க. அப்படி எங்க ஐயா உயிக்காட்டு மாயாண்டி வாசலுக்கு நமக்கு அட்வான்ஸ் கொடுத்து நாமளை அழைத்து வந்து உண்மையிலே நிறைஞ்ச மனசோட நாங்க பணத்துக்காக வரல, உங்க குணத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எல்லாருமே தங்கமான குணம். ஆமா, இந்த கோயில பாட உண்மையிலேயே நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கோவம் வருதுன்னு நம்ம நினைக்கப்படாது. கோவம் இருக்க இடத்துலதான் குணம் இருக்கும். கண்டிப்பா. ஆமா, அழுக்குள்ளதான் இருக்கும் மாணிக்கம். கரெக்ட், தெரியுமா? அது உண்மைதான். அப்பேற்பட்ட அதே கோவம் தான் நமக்கும் புசுக்கு புசுக்கு. அது நீ அது நம்ம அந்த ஜாதியில பிறந்தா அப்படிதான் வரும். அதனால பட்டுக்கிட வேண்டியதான் பணிஞ்சுக்கிட வேண்டியதான். இந்த ஆலயத்துல பாட நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். யாரு பேர்களும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். அவருடைய குடும்பம் குல கோத்திரம் இந்த வரிகாரர்கள் மக்கள் அனைவருமே வாழையடி வாழையாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று எங்கள் ஐயா மாயாண்டு உயிக்காட்டு சோடல பேச்சு மனை பிரார்த்தனை செய்யுங்க ஐயா. ஆமையா வந்ததொரு சபையில்
பெரியோர்களே, சரி சபையோர்களே, சபையோர்களே, சபையை நிறைய வைக்க வந்த என் அருமை தாய்மார்களே, வருங்கால வாலிப இளஞ்சிங்கங்களே, ஆம்பளை இளம் சிங்கங்களே, இளம் சிங்கிகளே, என் சகோதர சகோதரிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, வேட்டியெல்லாம் நல்லா கட்டிட்டு ஆடணும் தாத்தா. பேத்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏமா அப்படித்தான் இப்படி அரியகுளம் ஊர்ல நம்ம தேவமார் கோயில படிச்சுக்கிட்டு இருக்கோம். தாத்தாக்கு வேட்டி கண்டுடுது. அவர் உள்ள டவுசர் போட்டுக்கிறாடா. அதனால சரியான பெல்ட் போட்டுக்காரு தாத்தா. எங்க பெற்றெடுத்த அத பத்தி நீ கவலைப்படாத. தாய் இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிக்கி அந்த எப்படி பால்ட்டு அது மாதிரி இப்படி போட்டு கிடக்கும். என் தாய் குல தங்கங்களே, ஆமா, இப்பொழுது அரிராமர் வில் வளைத்து ஐயன் தருமை பூருடையார் தர்மசாஸ்திராவுடைய திருக்கதையை 12 மணி பூச வர பாட இருக்கிறோம். அப்படியாமா? ஆமாண்ணே. சரி, நாங்கள் பாடுகின்ற கதைகளிலே பாட்டில் குற்றம் குறை இருந்திட்டாலும் குறைகள் இருந்திட்ட போதிலும் உங்க ஊருக்கு வந்தாச்சுனாலே நாங்களும் உங்கள் வீட்டு பிள்ளை. அதுல இந்த அழகு உங்க சொந்த குழந்தை, சொந்தக்கார குழந்தை. உங்க வீட்டுல உங்க குழந்தைகள் எல்லாம் ஒரு தவறு செஞ்சா நீங்க எப்படி பருத்தி மணி எடுத்துட்டு பலார் வாங்குவீங்களோ? என்ன தாத்தா? நொன்ன தாத்தா. அதே போல அல்லாமல் அப்படி அல்லாமல் சிறு குழந்தை ஆகிய சரி இந்த அழகு செல்வியை மன்னித்து பொறுத்து காத்தருள வேண்டும் என்று இப்பொழுது தர்மசாஸ்திரா திருக்கதை ஆரம்பிக்க